I'm Oviya. Welcome back to my channel. இதுதான் என்னோட most favorite வீடியோவா இருக்கணும். ஏன்னா இந்த வீடியோல என்னோட favorite YouTube channels பத்தி பார்க்க போறோம். And இந்த channels எல்லாம் தான் என்ன inspire பண்ணி motivate பண்ணி ஒரு YouTube channel start பண்ண வெச்சது. நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதோட எய்மே பீப்புளுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாலேஜ் கொடுக்கணும், வேல்யூ கொடுக்கணும், அவங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதை மனசில் வச்சு தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஃபியூ வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். பிகாஸ் நிறையா பீப்புளோட கன்சர்ன் வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். பட் நீங்கள் ஆக்சுவலி இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்கணுன்னா நீங்கள் ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் போய் கற்றுக்கலாம், இல்லை ஆன்லைன்லேயே ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ் எடுத்து கற்றுக்கலாம், இல்லை யூடியூப்லேயே இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதுக்குன்னே நிறைய சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் கிராமர் அப்படிலாம் லேர்ன் பண்ணி உங்களால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். பட் நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ஒரு குழந்தைக்கே ஒரு 1/2 hour to 1 hour உட்காந்து படிக்கணுன்னா டைவர்ட் ஆகாமல் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடல்ட்ஸ்க்கு நீங்கள் படிக்கிறவங்களோ ஹவுஸ் ஒய்ஃபோ ஒர்க் பண்ணுறவங்களோ இங்கிலீஷ் லேர்னிங்க்குன்னு எவ்ரிடே 1/2 hour to 1 hour டெடிகேட் பண்ண முடியும்னா எவ்வளோ தூரம் பாசிபிள்னு எனக்கு தெரியல. அதனால தான் நம்ம வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னா நம்மளோட டெய்லி ரூட்டீன்குள்ளேயே இந்த இங்கிலீஷ் லேர்னிங்கை கொண்டு வர மாதிரி இருக்குது. இந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட ப்ராக்டிக்கல் வேஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி, அதில் சொல்லியிருக்கிற எல்லா விஷயமுமே உங்களால் வந்து எவ்ரிடே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதுக்காக நீங்கள் டைம் ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்ம புக் ரெக்கமெண்டேஷன்ஸும் பார்த்துருக்கோம், ஒரு ஜான்ராக்கு ஏற்ற மாதிரி. மூவி ரெக்கமெண்டேஷன்ஸும் பார்த்துருக்கோம், ஒரு ஜான்ராக்கு ஏற்ற மாதிரி. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் கிளிக் பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற யூடியூப் சேனல்ஸ் எதுவுமே இங்கிலீஷ் லேர்னிங்க்குன்னு யூடியூப்பில் இருக்கிற சேனல்ஸ் கிடையாது. பட் இந்த சேனல்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்குறப்போ உங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், நிறைய நியூ வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்க முடியும், உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சிக்கு கிரேட் லெவல் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, இதில் பியூட்டியே என்னென்னா இந்த சேனல் உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களை இன்ஸ்பயர் பண்ணி மோட்டிவேட் பண்ணி கிரேட் லெவல் ஹெல்ப் பண்ணும். ஸோ without any delay, let's get to the video. First category entertainment. என்டர்டெயின்மெண்ட்டில் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற சேனல் என்னென்னா ஃபில் டு காப்பி. ஃபில் டு காப்பியில் 5 to 7 minutes மாதிரியான ஷார்ட் வீடியோஸ் இருக்கும், காமெடியாக இருக்கும், க்ரியேட்டிவாக இருக்கும். டெஃபினெட்லி யூ வில் என்ஜாய் இட். அண்ட் செகண்ட் சேனல் பார்த்தீங்கன்னா டைஸ் மீடியா. டைஸ் மீடியாவில் வெப் சீரிஸ் மாதிரி இருக்கும், ஒரு 5 episodes 10 episodes அந்த மாதிரியான வெப் சீரிஸ் இருக்கும். என்னோட 2 மோஸ்ட் ஃபேவரட் வெப் சீரிஸ் என்னென்னா லிட்டில் திங்ஸ் வந்து ஒரு கப்பல் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி, அவங்களுக்குள்ள இருக்கிற லவ் ஃபைட்ஸ் அந்த மாதிரியான ஒரு வெப் சீரிஸ். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அடல்ட்டிங். இதில் 2 கேர்ள்ஸ் அண்ட் ஆல்சோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்காக ஒரு பெரிய மெட்ரோ சிட்டி போகிறப்போ என்ன மாதிரியான அவங்க லைஃப்பில் சேஞ்சஸ் இருக்குது அந்த மாதிரியான ஒரு வெப் சீரிஸ். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எஸ்பெஷலி கேர்ள்ஸ் வில் ரியலி லவ் இட். நெக்ஸ்ட் கேட்டகரி லைஃப் ஸ்டைல் vlogs. இந்த vlogs அப்படின்னா மோஸ்ட்லி அவங்களோட எவ்ரிடே காட்டுற மாதிரி இருக்கும், என்ன சாப்பிட்றாங்க என்ன பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ஒரு ஹோம் மேக்கர் பண்ணுறப்போ இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. குழந்தைங்களுக்கு என்ன ரெசிபீஸ் பண்ணுறாங்க, எப்படி ஆர்கனைஸ்டாக இருக்காங்க, பட்ஜெட்டிங் எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி ப்ரொவிஷன்லாம் வாங்குறாங்க, மீல் பிளானிங் எப்படி பண்ணுறாங்க, வீட்டை எப்படி க்ளீனாக வச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப சூதிங்காக ரிலாக்ஸிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ஐ ஃபீல் லைக் தட். என்னோட 2 ஃபேவரட் சேனல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேண்டிட் ஹோம் மேக்கிங் அண்ட் ஆல்சோ தியா மதுபிரதாதே. 2 பேருமே ஹோம் மேக்கர்ஸ், கிட்ஸ் இருக்குது. அவங்க வீடியோஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூதிங்காக இருக்கும், ரிலாக்ஸிங்காக இருக்கும். அவங்களோட கேமரா ஆங்கிள்ஸ், அவங்களோட பேக்ரவுண்ட் மியூசிக், அவங்க கிச்சனில் தாளிக்கிறப்போ அந்த சவுண்டு கேட்க கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். ஐ ரியலி லவ் போத் த சேனல்ஸ் அண்ட் டெஃபினட்டாக நீங்களும் அதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் கேட்டகரி ஃபிட்னஸ். உங்களுக்கு ஃபிட்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அண்ட் நீங்கள் ஃபிட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் 2 சேனல்ஸை கண்டிப்பாக பார்க்கணும், பியர் பைசெப்ஸ் அண்ட் ஃபிட் டியூபர். பியர் பைசெப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபார்ம் ஆஃப் டயட்டிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த சேனலில் இருக்கும், விமென்க்கு தனியாக மென்க்கு தனியாக. பியர் பைசெப்ஸ் ரன்வீர் அலபாதியா அப்படிங்கிறவங்களோட சேனல். ஹீ இஸ் வெரி மச் இன்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. மெடிடேஷன் எவ்வளோ முக்கியம், மெடிடேஷனால் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அதோட முக்கியத்துவத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க. பியர் பைசெப்ஸ் அவங்களோட ஓன் பாட்காஸ்ட் இருக்குது. பாட்காஸ்ட்னா என்னன்னு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். பட் இன் சிம்பிள் டேர்ம்ஸ் அது ரேடியோ மாதிரி. அவங்க மோஸ்ட்லி எல்லா செலிப்ரிட்டிஸையும் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. செலிப்ரிட்டிஸ் அப்படின்னா பாலிவுட் ஸ்டார்ஸ் அப்படி மட்டும் கிடையாது, பிஸ்னஸ் மென் அண்ட்
people who are into spirituality, monks, அந்த மாதிரி நிறைய பேர் அவங்க இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அவங்களோட பாட்காஸ்ட் எல்லாமே கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஸ்பெஷல் மென்ஷன் அண்ட் மை ஃபேவரட் 3 பாட்காஸ்ட் இருக்குது. 1, கேஷுவல் செக்ஸ் விசஸ் சீரியஸ் ரிலேஷன்ஷிப். இந்த பாட்காஸ்ட் வந்து டெஃபினட்டாக எல்லா யங்ஸ்டர்ஸும் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 5 லவ் லெசன்ஸ் ஐ லேர்ன் ஃப்ரம் மை ரிலேஷன்ஷிப். அவங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்ட லெசன்ஸ் பற்றி சொல்லுவாங்க. நம்பர் 3, மை லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட் இருக்குது. டெஃபினட்டாக இந்த 3 பாட்காஸ்ட்டுமே உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்சை கொண்டு வரும். ஸோ டெஃபினட்டாக பியர் பைசப்ஸ் சேனல் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் சேனல் ஃபிட்யூபர். ஃபிட்யூபர் அப்படிங்கிற ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா விவேக் அப்படிங்கிற அவங்களோட சேனல். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் யூடியூப் கம்யூனிட்டிலேயே ஒரு ஆனஸ்ட் பர்சன் அப்படின்னு என்ன கேட்டால் நான் விவேக் அப்படிங்கிறவங்கள தான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த சேனலில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் வேர்ஸ்ட் டு பெஸ்ட் எது அப்படின்னு அவங்க பிராண்ட் பேர் சொல்லியே ரேங்க் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷாம்பூஸ்னால் எது வேர்ஸ்டான ஷாம்பூ, எது பெஸ்ட்டான ஷாம்பூ, பேஸ்ட்னா எது வேர்ஸ்டான பேஸ்ட், எது பெஸ்ட்டான பேஸ்ட், அண்ட் ஏன் அது வேர்ஸ்டான பேஸ்ட், ஏன் அது பெஸ்ட்டான பேஸ்ட் அப்படின்னு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வேர்ஸ்ட் டு பெஸ்ட் கேட்டகரி அவங்க ரேங்க் பண்ணியிருப்பாங்க. நாம் ஒரு பொருளை ஹெல்தின்னு நினச்சி சாப்பிட்டு இருந்திருப்போம். அந்த பொருளோட ஃபஸ்ட் பேஜ்லையும் இதை ஹெல்தின்னு தான் அட்வர்டைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் பின்னாடி அதோட இன்க்ரீடியண்ட்டில் பார்த்தாலே எவ்வளோ மைதா இருக்குது, எவ்வளோ சுகர் இருக்குது, பட் ஆட்லேயோ இல்லை ஃபர்ஸ்ட் பேஜ்லேயோ அதை ஹெல்தின்னு பிராண்ட் பண்ணி பீப்புள் அதை ஹெல்தினே நம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க பீப்புளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால அவங்க பேரில் நிறைய கேஸ் கூட இருக்குது. பட் ஸ்டில் அவங்க அதை ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூஸாக பீப்புளுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட், ப்ளீஸ் வாட்ச் ஃபிட்யூபர் வீடியோஸ். டெஃபினட்டாக அது உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் கேட்டகரி ஃபுட் ஈட்டிங் சேனல்ஸ். இவங்க சமைக்க மாட்டாங்க, பட் இவங்க பார்த்தீங்கன்னா வேறு ஊருக்கு ட்ராவல் பண்ணி டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் நமக்கு சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு பயங்கர ஃபுடி. நான் காலையில் எந்திரிக்கிறப்பவே இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சாப்பிட்றோம், லஞ்சுக்கு என்ன சாப்பிடுவோம், டின்னருக்கு என்ன பண்ணணும், டியூரிங் டீ டைம் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு யோசிக்கிற பர்சன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்க அப்படியே சாப்பிட்றப்போ the chicken is so tender, they've marinated it so well அப்படிலாம் சொல்கிறப்போ புதுசாக வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு ரசம் சாப்பிட்றப்போ அது பார்த்துட்டு சாப்பிட்டா கூட எனக்கு என்னமோ அந்த சிக்கனே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். my mouth is watering now. ஸோ ஃபுட் ஈட்டிங் சேனல்ஸில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற 2 சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்கப்பா கேர்ள் அண்ட் செகண்ட் சேனல் சுகர் ஸ்பைஸ் நைஸ். அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி ட்ராவல் vloggers. உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், டிஃப்ரெண்ட் பிளேசஸ், டிஃப்ரெண்ட் சிட்டிஸ், அங்கே போய் என்ன பண்ணுறது, அங்கே போகிறதுக்கு பட்ஜெட் என்ன இருக்கும், அங்கே போனால் எந்த ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிடலாம், அங்கே கல்ச்சர் எப்படி, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய 2 சேனல் லாரிசா அண்ட் ஆல்சோ கிருத்திகா கோயல். அடுத்த கேட்டகரி மோட்டிவேஷன். ஸோ நம்ம எல்லாருக்குமே எல்லா ஸ்டேஜ்லேயுமே ப்ராப்ளம் இருக்குது. அது லவ் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், லைஃப் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், ஃபினான்ஸ் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம். பட் எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ்க்குமே இந்த சேனலில் ஏதாவது ஒரு வகையான மோட்டிவேஷன் வீடியோ இருக்கும். இது என்ன சேனல்னு பார்த்தீங்கன்னா ஜெய் ஷெட்டி. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஜெய் ஷெட்டி யாருன்னு தெரியும், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். ஸோ டெஃபினெட்லி வாட்ச் ஜெய் ஷெட்டிஸ் சேனல். நெக்ஸ்ட் கேட்டகரி கார்டனிங். கார்டனிங்க்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டன் அப் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது. உங்கள் வீட்டில் சின்ன ஸ்பேஸ் இருந்தாலும் சரி, பெரிய ஸ்பேஸ் இருந்தாலும் சரி, எப்படி நீங்கள் உங்கள் ஹர்ப்ஸை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸை, இந்த சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் வளர்க்கலனாலும் கூட பரவாயில்ல, அந்த சேனலில் பார்க்குறப்போ அவங்களோட வாய்ஸே உங்களுக்கு அவ்வளோ சூதிங்காக ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி வாட்ச் கார்டன் அப் சேனல். நெக்ஸ்ட் கேட்டகரி பியூட்டி அண்ட் மேக்கப். பியூட்டி அண்ட் மேக்கப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சேனல் ஸ்ரேயா ஜெயின். ஸ்ரேயா ஜெயின் ஐ திங்க் 10 இயர்ஸாக அவங்க யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் ஒன் ஆனஸ்ட் பர்சன். அவங்க ஒரு ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பிளைண்ட்லி அந்த ப்ராடக்ட்டை போய் வாங்கலாம். அந்தளவுக்கு அவங்க ஒரு ஆனஸ்ட் பர்சன். ஸோ இஃப் யூ லைக் பியூட்டி அண்ட் மேக்கப், ஸ்ரேயா ஜெயின் சேனல் இஸ் அ மஸ்ட் வாட்ச். அந்த லாஸ்ட் கேட்டகரி யோகா. நீங்கள் வீட்டில் இருந்தே யோகா பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய 2 சேனல் யோகா வித் ஏட்ரியன் அண்ட் சாரபத் யோகா. இது எல்லாமே ரொம்ப பிகினர் லெவல் யோகாவாக இருக்கும். உங்களுக்கு பண்ணுறதுக்கே கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரிலாக்ஸிங்காக இருக்கும். இந்த 2 சேனலுமே உங்களுக்கு வீட்டில் இருந்து யோகா பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த
வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த எல்லா சேனல்ஸையும் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த கேட்டகரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அந்த சேனலில் பாருங்கள். பட் 100% இந்த எல்லா சேனலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களை இன்ஸ்பயர் பண்ணி உங்களை மோட்டிவேட் பண்ணும். இதில் நான் தமிழ் யூடியூப் சேனல்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல. பிகாஸ் இந்த வீடியோட இன்டென்ஷனே யூடியூப் சேனல் மூலியமாக உங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தான். அதனால தான் நான் தமிழ் யூடியூப் சேனல்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் தமிழில் எனக்கு நிறைய ஃபேவரட் சேனல் இருக்குது. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சமையல். ஐ திங்க் இது பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே அந்த சேனல் தெரியும். அது ஒரு குக்கிங் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன குவரி இருக்கோ இல்லை என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். Until next time, bye.